கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி இந்த ஒரு காணொளியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் அன்பையும் வாழ்த்தலையும் மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸில் அந்த தலைப்பை பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் அபிஷேகத்தின் உண்மையை தெரிந்து கொண்டு நாமும் அபிஷேகம் பெற்று எப்படி ஆலயமாக மாறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கூட பார்த்துருந்தீங்கன்னா அதை நாங்கள் அதில் போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்பேற்பட்ட காரியங்களை ரொம்ப ஆச்சரியமான வகையில் வேதாந்தத்துக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த காரியங்களை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நாம் கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதை கொஞ்சம் நிதானமாக கவனிக்கும் பொழுது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்போ இந்த பாடத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வசனத்தை முதல்ல படிக்கலாம். சகரியால 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அப்போ இந்த பாடத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் இந்த பாடம் புரியுமே தவிர இல்லை கட்டாயமாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு. சரிங்களா? அதனால இந்த பேக்ரவுண்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியுமாக சகரியா 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வர போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போது நல்லா கவனிங்க. இஸ்ரேல் என்பது ஒரு குடும்பம். எப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா 12 கோத்திரம் சேர்ந்ததான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாங்க. சாலமோன் சொல்லக்கூடிய ஒரு ஞானி, ஒரு ராஜா இருந்தார் இல்லையா? இஸ்ரேல் குடும்பத்தினுடைய கடைசி ராஜா அவர் தான். ஒரு குடும்பத்தினுடைய கடைசி ராஜா அவர் தான். அவருடைய காலப்பகுதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் 2ஆ பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 10 கோத்திரம் ஒரு பகுதியாகவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, 12 கோத்திரம் சேர்ந்ததான் ஒட்டுமொத்த இஸ்ரேல். சாலமோன் ராஜாவுடைய காலப்பகுதியில் முடிவில் இவங்க 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சிட்டாங்க, 2 கோத்திரம் தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அதாவது சாலமோன் ராஜாவுக்கு அப்புறமா பிரிஞ்சிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போகும் பொழுது இந்த 10 கோத்திரத்தை பார்த்து இஸ்ரேல் கோத்திரம் சொல்லி பின்னாடி காலத்தில் அழைக்கப்பட்டாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த 2 கோத்திரம் இருக்கு இல்லையா, யூதா பென்னியமின், இவங்க 2 பேரும் சேர்ந்ததா யூதா கோத்திரம் சொல்லி பின்னாடி காலத்தில் அழைக்கப்பட்டாங்க. இது ஒரு பேக்ரவுண்ட். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காலங்கள் கடந்து போகுது. அசீரிய ராஜா சல்மனசார் இந்த 10 கோத்திரம் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் சொல்லி அழைக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க கம்ப்ளீட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிச்சிட்டு அந்த மக்களை கொண்டு போய் புரஜாதி பட்டணங்களில் செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த கோத்திரம் இஸ்ரேல் அதோட முடியுது. வாசிக்கலாமா? பாருங்க, 2 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு விரோதமாக அசிரியாவின் ராஜாவாகிய சல்மனசார் வந்தான். அப்பொழுது ஒசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். 6ஆம் வசனம். ஒசையாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறை கொண்டு போய் அவர்களை கோசே நதி ஓரமான ஆளாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். பாத்தீங்களா? அப்போ இந்த 10 கோத்திரமாகிய இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய கடைசி ராஜா தான் ஒசையான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவரை அசீரிய ராஜாவாகிய சல்மனசார் அவரையும் தேசத்தையும் பிடிச்சு ஜனங்களை கொண்டு போய் அடிமைப்படுத்திட்டாங்க. அவங்களோட தேசம் போயிடுச்சு. இப்படி 10 கோத்திரத்துடைய காரியங்கள் முடிவு பெற்றது. சரிங்களா? இது ஒரு பாகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த 2 கோத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சில காலங்கள் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த யூதா கோத்திரத்தில் வந்த கடைசி ராஜா தான் சிதேக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவங்கள் என்ன பண்ணிட்டார்னா அவர் பண்ணிட்டார். அதனால அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய ராஜ்யம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம்.
அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா தான் நேபுகாத் நேச்சர் சொல்லக்கூடிய அந்த ராஜா. அப்போ அவர் என்ன பண்ணார் சரி பார்த்தீங்கன்னா, இந்த சிதேக்கியா ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அங்கிருந்த சாலமோன் ராஜா மூலமாக கட்டப்பட்ட தேவாலயத்தை கம்ப்ளீட்டாக தீக்கரையாக்கிட்டார். ஜனங்களை அடிமையாக பிடிச்சிட்டு பாபிலோனில் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா? நல்லா கவனிங்க. இது நடந்த வருஷம் 587 பிசியில் இந்த காரியங்கள் நடந்துச்சு. அப்போது இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த ஆலயத்தை தீக்கரையாக்கிட்டான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அதை வாசிக்கலாமா? பாருங்க, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அடித்தார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய உச்சிதமான பொருட்களை பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்கே வச்சிட்டார் எல்லாத்தையுமே. இந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்ட காரியங்கள் எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியன்றது ஜனங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கலாம். நமக்கு அது புரியணும். ஏன்னா சாலமோன் ராஜா மூலமாக இந்த ஆலயம் ஏன் ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும் பரலோகம் ஆகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. 38ஆம் வசனம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும். பார்த்தீங்களா? அப்போ இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் தேவன் இருக்காரு. அவர் கூட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆலயமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ள ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தின் வாதியை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மறுபடியுமாக தேவன் கூட ஐக்கியம் ஏற்படும், உறவு ஏற்படும், நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக தான் இந்த ஒரு ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. அந்த ஆலயம் தான் இப்போ தீக்கொளுத்தப்பட்டாச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ நேபுகாத் நேச்சர் ஆகிய பாபிலோன் ராஜா இந்த ஆலயத்தை தீக்கரையாக்கிட்டார். சரிங்களா? அப்போ அவர் சிறைபிடிச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா 587 பிசியில் சிறைபிடிச்சாரு. ஆலயம் போயிடுச்சு, பொருட்கள் எல்லாம் பாபிலோனுக்கு போயிடுச்சு. சில ஜனங்களை இங்கே விட்டார். எங்க? எருசலேமை விட்டுட்டாரு. மற்ற எல்லா ஜனங்களும் பண்ணிட்டாருன்னா பாபிலோனில் கொண்டு போய் அடிமைகளாக சிறைப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்படி காரியங்கள் இருக்கும்போது காலங்கள் மாற ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. 49 வருஷங்கள் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் கூட ஐக்கியம் இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஆலயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்க? பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. இந்த டைம்ல தான் மேத பெர்ஷிய ராஜாக்கள்ல வந்த ரொம்ப முக்கியமான ராஜா கோரேஸ் ராஜா. அந்த ராஜா முதல்ல சார்ஜ் எடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் கொடுக்குறார். என்ன ஆர்டர் கொடுக்குறான்னு சரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய சுய தேசத்துக்கு போங்க, போய் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அது வாசிக்கலாமா? பாருங்க, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22 முதல். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பாத்தீங்களா? சோ இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்து என்ன பண்றாருன்னா ஜனங்களை அனுப்புறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல தான் பாபிலோன்ல இருந்து விடுதலையாகி எதுக்காக போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு போய் ஆலயம் கட்டப்பட வேண்டும்,
அதற்காக தான் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை பெற்று அங்கே போகிறாங்க. அப்படி போகும் பொழுது சாதாரண அனுப்பல கோரேஸ் ராஜா அவங்கள. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு போனாரோ அது எல்லாத்தையும் கொடுத்தே அனுப்புறார். பாருங்க, எஸ்ரால 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நேபுகாத் நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சந்தோஷமா சமாதானமா ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. புரிஞ்சுங்களா? அப்படி இவங்களை வழிநடத்துறதுக்காகவே ஒரு கவர்னரை என்ன பண்ணாருன்னா அப்பாயிண்ட் பண்ணார், ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணார். அந்த ஆளுநரோட பேரு தான் ஜெருபாபேல். புரிஞ்சுங்களா? அவர் கூட இன்னொருத்தரும் போறார், அவர் தான் யோசுவான்னு சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன். அப்போ இப்படி ஒரு நல்ல டீம் செட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க. ஏறக்குறைய 50,000 மக்கள் பாபிலோனிலிருந்து எருசலேம் போகிறாங்க. சந்தோஷமாக சமாதானமாக எங்களுடைய தேவன் கூட ஒரு முக்கியமான ஐக்கியம் வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியோட என்ன பண்ணுறாங்கன்னா பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு 50,000 பேர்னு சொன்னோம் இல்லையா, அதை வேணால் நம்ம கொஞ்சம் வாசித்து பார்க்கலாமா? பாருங்க, நெகேமியால 7ஆம் அதிகாரம் 66-67 வசனங்கள். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் முதல் சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 42,360 பேராய் இருந்தார்கள். பாத்தீங்களா, சபையார் மட்டும் 42,360 பேர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தார். அடுத்தது 67ஆம் வசனம். அவர்களை தவிர 7,337 பேரான அவருடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். பாத்தீங்களா, அதனால தான் ஏறக்குறைய 50,000 பேர் என்ன பண்றாங்கன்னா போறாங்க. போயிட்டு அவங்க விடுதலையான வருஷம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான வருஷம். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாபிலோன் ராஜா சிதேக்கியா ராஜாவை பிடிச்சார். இந்த சிதேக்கியா ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எருசலேமை அரசாண்ட கடைசி ராஜா. அப்போ எருசலேமை பாபிலோன் ராஜா வந்து பிடிக்கும் பொழுது வருஷம் 587. புரிஞ்சுங்களா? 587 49 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்ததுக்கு அப்புறமா கோரேஸ் ராஜாவுடைய 1ஆம் வருஷம், அதாவது 538 பிசியில் என்ன பண்ணுறாருன்னா கோரேஸ் ராஜா இவங்க அனுப்பி விடுறாரு. அந்த வருஷத்தில் அனுப்பும் பொழுது 7ஆவது மாதத்தில் அவங்க எருசலேமில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. வாசிக்கலாமா? பாருங்க, அதிலே எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். பாத்தீங்களா, எருசலேமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. வந்த உடனே இவங்களுக்கு நோக்கம் தெரியும் இல்லையா, எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னா ஆலயம் கட்டுவதற்காக வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான சர்வாங்க தகன பலியும் பரலோகத்தின் தேவனுக்காக ஏறெடுக்கிறாங்க. அதையும் வாசிச்சிடலாம். அதில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்திலேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். பாத்தீங்களா, பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறாங்கன்றத நம்ம அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும். ஆனா இன்னும் என்ன பண்ணல, ஆலயத்துக்கான அஸ்திபாரம் இன்னும் போடல அவங்க. புரிஞ்சுங்களா? பாருங்க, அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடல அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே சில காலங்க அப்புறமாக ஆலயத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வசனம் படிங்க, 8ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்திலேலின் குமாரனாகிய செருபாபேலும். பாத்தீங்களா, ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் சொல்றாங்க. அப்போ அவங்க விடுதலை ஆனது 538 பிசியில். இப்போ ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறது 536 பிசியில் அஸ்திபாரம் என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடம் நமக்கு தேவை. ஏன்னா இந்த ஆலயத்தினால என்ன பிரயோஜனம்ன்றதை நம்ம படித்து பார்த்தோம் இல்லையா. அப்போ அவ்வளோ சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சமாதானத்துக்குரிய ஒரு சூழ்நிலையை இழந்து போய் தான் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க.
அஸ்திபாரம் போடும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி உருவாகுதுன்றதான் இப்போ அடுத்து வாசிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, அதில் 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். பாத்தீங்களா? மகா கம்பீரமாக என்ன பண்றாங்கன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறாங்கன்றதை இங்க சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த ஆலயத்தினுடைய மகிமை அந்த மாதிரி, அந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. அதை இழந்து போய் தான் 49 வருஷம் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த சந்தோஷம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. தொடர்ந்து படிங்க. 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களில் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா? மகா சத்தமிட்டு அழுகுறாங்களாம். இதெல்லாம் உணர்வு பூர்வமாக நம்ம அணுகணும். ஏன்னா அந்த உயிரோடைய வழி அவங்களுக்கு தான் தெரியும். தேவன் கூட இருந்த ஐக்கியம் இழந்து போனாங்க இல்லையா, அந்த வழி அவங்களுக்கு புரியுது. ஏற்கனவே ஆலயம் கட்டும்போது அதை பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்திருந்த சில ஜனங்கள் இப்போ வயசானவங்களா இருக்கிறாங்க. இங்கே அவங்க பார்த்து மகா சத்தமாக அழுகுறாங்க, எங்கள் தேவனே அப்படின்னு சொல்லி தான் அவங்க கதறி அழுதுருக்கணும் ஆக்சுவலா இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலை காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆலயம் எவ்வளோ முக்கியமானதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு அது புரியணும். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து படிங்க. வேற அநேகம் பேரு கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். புதுசா பாக்குறவங்க கம்பீர சந்தோஷம் என்ன பண்றாங்கன்னா அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்கன்றத அங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப ரெண்டு வாய்ஸும் ரெண்டு சவுண்டும் மிக்ஸ் ஆகுது. ஒரு சைடு அழுகுறாங்க, ஒரு சைடு சந்தோஷப்படுறாங்க. படிங்க. 13ஆம் வசனம். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் அவங்க எருசலேமுக்கு வந்த உடனே நடந்துச்சு. புரிஞ்சுங்களா? நோக்கம் என்ன? ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஸோ இப்படி சந்தோஷமாக சமாதானமாக வேலைகளை தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது திடீர்னு பிரச்சனைகள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. பாத்தீங்களா? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட உடனே வந்துட்டாங்க உள்ள. ஏன் வந்தாங்க? ஆலயம் கட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உள்ள வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? படிங்க. 2ஆம் வசனம். அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வர பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். பாத்தீங்களா? எதிரிகள் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து நாங்களும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நம்முடைய நிலைமை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய மகா மேன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமே. பாருங்க, 2 வசனங்களை படிச்சுட்டு மறுபடியும் தொடரலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவன் யார் யாரெல்லாம் அவர் முன் குறிச்சிருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறிச்சிருக்கிறாராம். புரிஞ்சுங்களா? அப்போ நாம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்? அதான் கேள்வி. நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறி, அதாவது அவருடைய சரீரமாகிய சபையாகிய ஆலயமாக மாற வேண்டும். அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. புரிஞ்சுங்களா? இன்னும் சில வசனங்களை படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன்னு சொல்லி காமிச்சார். அப்போ நமக்குள்ள யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாகணுன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இதுதான் நம்முடைய அழைப்பு. அப்போ நம்மளை தான் வேதாந்தத்துக்குள்ளாக ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஒரு சில இடங்களில். அதையும் வாசிக்கலாமா? பாருங்க, 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம்
16-17. 1 கொரிந்தியர் 3:16 முதல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, நீங்களே அந்த ஆலயன்றதை இங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவருடைய மேன்மை என்னன்னா, நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக அவருடைய ஆலயமாக என்ன பண்ண போறோம்னா மாறப்போகிறோம் அப்படின்ற அழைப்புக்குள்ளாக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படி வரும்பொழுது இன்னொரு வசனம் படிச்சிடலாமா? பாருங்க, 2 கொரிந்தியர்ல 6:16. 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல விக்கிரகம் சொன்ன உடனே ஏதோ ஒரு சிலை வழிபாடுன்னு சொல்லி நம்ம முதல்ல ஜம்ப் ஆகிறோம். அப்படி போக வேண்டாம். என்ன சொல்ல வரான்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அடிமைகளாக இருக்கும் பொழுது வெளியே வந்தாங்க இல்லையா? அப்படி வெளியே வரும் பொழுது உண்மையான தெய்வம் தான் அவங்க வெளியே கொண்டு வந்தது. அதற்கு மாறாக கண்ணுக்குட்டியை செய்து வணங்க ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா விக்கிரக ஆராதனை சொல்லி எதை சொல்ல வராருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உண்மையான பரலோகத்தின் தேவனுடைய மகிமைக்கு எதிராக, அவருடைய கணத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளும் எல்லா செயல்பாடுகளும் சிலை வழிபாடு. புரிஞ்சுங்களா? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது சொல்லி காமிச்சார். ஏன்னா நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், அதை மறந்துடக்கூடாது. நமக்கும் வேற எந்த சிந்தனைக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதை கிறிஸ்தவர்கள் மறக்கக்கூடாதுக்காக தான் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் பாருங்க, ரோமர்ல 12:2 வாசிக்கலாம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்களா? அப்போ நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்ற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சார். அதனாலதான் 1 யோவான்ல 2:16 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நாம இங்க நிறுத்துவோம். நாம இதை ஏன் படிச்சோம் தெரியுமா? அந்த வசனங்கள் எல்லாமே அன்னைக்கு செருபாபேல் கிட்ட வந்து எதிரிகள் பேசினாங்க. எஸ்ரால படிச்ச சொல்லியா 4ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பேசினாங்கன்னா, நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா செருபாபேல் சரியான பதில் கொடுத்தார். இடத்துல படிங்க, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்ஷியாவின் ராஜாவாக கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். பாத்தீங்களா? நாங்க ஆலயம் கட்டுறதுக்கும் நீங்க கூட செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுடைய தேவனுக்கு நாங்களே கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா நின்றாங்க. இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் ஏகப்பட்ட பாரம்பரியங்கள் இருக்குது, ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது, நிறைய சபைகள் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். உலகத்தினுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைமைகளை சம்மந்தப்படுறாங்க எல்லாருமே இன்னைக்கு. அப்போ இங்கே சொல்கிறாரு, நாம் கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாக ஆலயமாக மாறணும் அப்படின்னா உலகத்தினுடைய எந்த வழிபாட்டுக்கும் எந்த அனுபவத்துக்கும் எந்த அறிவுக்கும் எந்த நன்மையான மேன்மையான காரியங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த வேதம் பரிசுத்தமான சத்தியம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நாம் ஆலயமாக மாறணுமே தவிர வேறு எதன் அடிப்படையிலும் ஆலயம் மாறக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இங்கே செருபாபேல் சொல்லி காமிக்கிறாரு. எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படிப்பட்ட வகையில் யார் யாரெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய மகத்துவமான நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறாங்களோ அவர்கள் மட்டுமே ஆலயமாக மாற முடியுமே தவிர வேறு யாருமே இல்லைன்றதான் இங்கே சொல்லி காமிக்கிறாரு. இந்த வசனங்களில் கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு பாருங்க. செருபாபேல் சொல்கிறாரு,
உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்க கூட சம்பந்தப்படவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு உலகத்துக்குள்ள கவனிங்க, எத்தனையோ பண்டிகைகள் உலகம் கொண்டாடுற மாதிரியே இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வேதம் அங்கீகரிக்காத காரியங்கள். ஏன்னா அவங்களுடைய மன நிறைவுகள், மன சந்தோஷங்கள். அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. யார் யாரெல்லாம் உண்மையா வேதத்துக்கு கீழ்ப்படைஞ்சு தைரியமா நிற்கிறாங்களோ அவர்களுக்கு பிரச்சனைகள் 1000% உடனே வரும். படிக்கலாமா? படிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டப்படாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. பார்த்தீங்களா? கட்டக்கூடாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க இல்லையா? தைரியமாக நிற்கிறார் செருபாபேல். புரிஞ்சுங்களா? இப்படி ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடைப்பட்ட வருஷம் 536 BCயில் தடைப்பட்டாச்சு. புரிஞ்சுங்களா? என்ன வேலை நின்று போச்சு? தேவன் கூட ஐக்கியம் ஏற்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான ஆலயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. அன்னைக்கு யூதர்கள் ஆலயம் கட்டும் பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் அந்த அன்பு, சமாதானம், சத்தியம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நாம ஆலயமா மாற ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்ம மூலமாக பரலோகத்தின் தேவனுடைய மகிமையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போறார்கள். அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள், வாழ்க்கையை வாழவே முடியல, நடத்தவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்மளை எப்படி கொண்டு போகுதோ அப்படி வளைந்து கொடுத்து போகின்றோம் எல்லாருமே. கரெக்டா? ஆனா இங்க சொல்றாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா, பிரமாணத்துக்கு உண்மையா, விசுவாசமா, பரிசுத்தமா, தைரியமா நில்லுங்க அப்படின்னு சொல்லி தானே பண்ணாருன்னா அவங்களை கூப்பிட்டு வந்தாரு. ஆனா பிரச்சனையை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூதர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. நாம சோர்ந்து போக கூடாதுக்காகவே இதை எழுதி வச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்ப நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக, பரிசுத்த ஆலயமாக மாறும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இழந்து போன ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காம உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? யார் காரணம்? கிறிஸ்தவர்கள் தான் காரணம் இவ்வளோ பிரச்சனைக்குமே அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளோட ஒரே குறிக்கோள், நாம் ஆலயமாக மாறணும். சரி, இப்போ நம்ம அங்கே வந்துடலாம், இஸ்ராக்கு வந்துடலாம். அங்கே வரும் பொழுது ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடைப்பட்டு போயாச்சு, நின்றுட்டாங்க. சரிங்களா? 536. இப்படி ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடைப்பட்ட உடனே பிரச்சனையை பார்த்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் எல்லாரும் அப்படியே தங்களுடைய சுய வேலைகளை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சகரியா தீர்க்கதரிசியோடைய ஒரு நண்பர் ஆகாய் தீர்க்கதரிசி, அவர் மூலமா ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அதை வாசிக்கலாமா? பாருங்க, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று. பாத்தீங்களா? கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தை இது. எனக்கு என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவாரு, அதுக்கு டைம் இருக்குது, அவர் என்கிட்ட பேசுவாரு அப்படி சொல்லி சொல்லி எனக்கு ஜனங்கள் ஏமாந்துட்டாங்க இல்லையா? அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். பைபிளில் படிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைகள். புரிஞ்சுங்களா? ஒரு உதாரணம், ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாமா? அதுக்கு பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பாத்தீங்களா? ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. there is no excuse in the Bible அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். எல்லாமே தெளிவா இருக்குது. இனிமே தான் கடவுள் வெளிப்படுத்துவாரு, என் நிலைமைகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் ஆகாய் மூலமா தெளிவா சொல்லி காமிச்சாரு. மறுபடியும் படிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இந்த வீடு, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்ல புரியுதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே நம்முடைய சுய எண்ணங்களை, ஆசைகளை, தேவைகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இது நியாயமா? இந்த அழைப்பு உங்களுக்கு ஏன் தெரியாம வந்திருக்குது? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக, ஆலயமாக மாற வேண்டும்.
அதுதான் அழைப்பு. அந்த ஆலயமாக மாறுறதுக்கு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சம்பாதியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அதை பின்னாடி வாசிக்கலாம், சரிங்களா? அதனால தான் ஆகாய் மூலம் சொல்லி காமிச்சாரு. மறுபடியும் அந்த 4ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? பாத்தீங்களா, இது நியாயம் கிடையாது, இது காலமும் கிடையாது. அது என்ன மச்சுப்பாவப்பட்ட வீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி டெக்கரேட்டட் ஹவுஸ். அப்போ என்னுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் கட்டணும், அதை அப்படியே விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டை கட்டிட்டு இருக்கீங்க, இது நியாயம் கிடையாதுன்னு சொல்லி காமிக்காரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு வரும் பொழுது நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருமே தங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிறாங்க. அது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்காரு. புரிஞ்சுங்களா? இப்போ அங்கே வந்துடலாம், இஸ்ராக்கு வந்துடலாம். இஸ்ராக்கு வரும் பொழுது பாருங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா தேசத்தின் கைகளை தளர பண்ணி கட்டப்படாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரிவு என்னும் பெர்ஷியா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை பார்த்தீங்களா? போதும் போதும் போதும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்டாப் பண்ண உடனே நல்லா கவனிங்க, 17 வருஷங்கள் ஒன்றுமே செய்யலை ஜனங்கள், அப்படி விட்டாங்க. 536 பிசியில் ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் தடைப்பட்டது. புரிஞ்சுங்களா? 17 வருஷங்கள் அப்படியே விட்டாங்க. இப்படி ஜனங்கள் சோர்ந்து போய் உற்சாகம் இல்லாமல் சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதுதான் சகரியா அப்படின்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான கான்செப்ட், இதுதான் பேக்ரவுண்டு, சரிங்களா? இப்போ சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரிவு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே. பாருங்க, தரியுன்றது டாரிஸ் நம்பர் 1. நிறைய தரியு ராஜாக்கள் இந்த பெர்ஷிய ராஜ்யத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல வரும் பொழுது டாரியஸ் நம்பர் 1 அவருடைய 2ஆம் வருஷம் சொல்லும் பொழுது அவருடைய ஆளுகையினுடைய 1ஆம் வருஷம் 521 பிசி, சரிங்களா? 2ஆம் வருஷம் சொல்லும் பொழுது 519 பிசி. ஏன்னா இந்த 519 வரைக்கும் தான் இந்த ஆலயம் தடைப்பட்டது அப்படியே இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? பாருங்க, அது கூட வாசிக்கலாம். பாருங்க, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரிவு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? தரியு ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய 2ஆம் வருஷம் தான் 519 பிசி. அப்ப இங்க நல்லா கவனிங்க, கை பாருங்க. 536ல் வேலைகள் தடைப்பட்டது, 519 வரைக்கும் அப்படியே நிற்குது. 17 வருஷங்கள் இடையில ஜனங்களை அப்படியே சோர்ந்து போய் நின்ட்டாங்க. இந்த டைமில் தான் சகரியா கூப்பிட்டு இந்த தரிசனங்களை காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இதுதான் பேக்ரவுண்டு. அப்போது சகரியா கிட்ட ஒரு 8 விஷன்ஸ் தரிசனங்களை காமிச்சிருக்காரு. நாம் பார்க்கறது அவருக்கு காமிச்ச 5வது தரிசனம், அதுதான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரிசனத்துடைய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த தரிசனம் சகரியாவுக்கு காமிச்ச 8 தரிசனம் காமிச்சார் இல்லையா, அதில் 5வது தரிசனம் தான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4ஆம் அதிகாரத்தை அணுகக்கூடிய முறைமை மெத்தடு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த வசனங்களை முன்னாடி அவர் எழுதி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்தில் 1 to 3, அதுக்கப்புறமா 11 to 14, இது ஒரு செட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை, அதுக்கப்புறமா இதோடைய தொடர்ச்சி 11 முதல் 14 வரைக்கும், இது ஒரு செட்டு. அதுக்கப்புறமா 4 to 10, 4லேருந்து 10 வரைக்கும் ஒரு செட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி கவனிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அருமையாக புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ உள்ள போலாமா? பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டா. பாத்தீங்களா? என் கூட பேசின ஒரு தூதன் என்ன பண்ணாருன்னா, தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி என்ன எழுப்பினாராம் அப்படின்னு சொல்லி இங்க சகரியா சொல்றாரு. அது என்ன தூங்குறவங்க எழுப்புற மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் நம்ம எழுப்புவோம் இல்லையா. ஏன் எழுப்புறோம்? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட சொல்லணும், அவங்களுடைய அட்டென்ஷன் கவனம் அதுக்குள்ளே வரணும், அதுதான் எழுப்புவோம். அந்த மாதிரி சகரியா கிட்ட சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஆகணுமா சகரியாவுக்கு.
என்ன இன்ஃபர்மேஷன்? 17 வருஷமாக சோர்ந்து போயிருக்கிறாங்க ஜனங்கள். தைரியமாக நீங்கள் போங்கன்னு சொல்லி சில உண்மைகளை என்கரேஜ் பண்ணுறது மாதிரி சொல்லி அனுப்பணும் இல்லையா? அதை அவங்களுக்கு சொல்லணும். அந்த காரியத்துக்குள்ளே சகரியாவுடைய கவனம், அட்டென்ஷன் உள்ளே வரணும். அதனால தான் இந்த வசனங்களை இப்படி சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். பார்த்தீங்களா, அந்த தூதன் கேட்குறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த பிக்சர் நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. தூதன் கேட்குறாரு, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, இதுதான் வேதத்தை வாசிக்கக்கூடிய அல்லது வேதத்துடைய மகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய சகரியா மாதிரி இருக்கக்கூடிய ஆணுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். என்ன பார்த்தாரோ அதை அப்படியே சொன்னார். புரிஞ்சுங்களா? படிங்க மறுபடியும். சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். பாருங்க, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். கம்ப்ளீட்லி கோல்டு அப்படின்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? அடுத்தது, அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. ஓகே, அப்போ தமிழ் வேதாந்தத்தில் இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் படிச்சிங்கன்னா டீட்டெயிலாக புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா அது இன்னும் கூட எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஒரு குத்து விளக்கை பார்க்குறாங்களா, அது கம்ப்ளீட்டாக கோல்டு. சரிங்களா? பாருங்கள், இதுதான் குத்து விளக்கு. இதுதான் குத்து விளக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே 7 அகல்கள், 7 லேம்ப்ஸ் இருக்குதான். புரிஞ்சுங்களா? இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லேம்ப் வந்து லைட் வந்து தொடர்ந்து எரியணும் இல்லையா? அப்படி எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வேணும்? ஆயில், எண்ணெய் வேணும். புரிஞ்சுங்களா? அந்த எண்ணெய் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே 7 பைப் இருக்குது. சரிங்களா? அந்த பிக்சர் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். அப்போ 7 பைப் பார்த்தீங்கன்னா வருமா அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? 7 பைப் வழியாக எண்ணெய் வந்து இந்த லைட்டுக்கிட்ட வரும்பொழுது தான் லைட் எரிய ஆரம்பிக்குமா. இந்த 7 பைப்புமே மேலே ஒரு கிண்ணம் இருக்குது. மேலே வந்து ஒரு பவுல், ஒரு கிண்ணம் இருக்கா, அது கூட கனெக்டாக இருக்கும். பாருங்கள், உதாரணத்துக்கு இதுதான் வந்து அந்த கிண்ணம் வச்சுக்கோங்களேன். இது கூட 7 பைப்பு, 1 2 3 4 5 6 7 7 பைப்பு. இந்த பைப் அப்படியே போய் லைட் கூட கனெக்ட் ஆகும், குத்துவிளக்கு கூட. அதில் எண்ணெய் போகும்போது அது எரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இந்த பவுலுக்குள்ளே என்ன இருக்கும்? கிண்ணத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஒலிவ எண்ணெய்கள். புரிஞ்சுங்களா? இந்த ஒலிவ எண்ணெய் இந்த கிண்ணத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இப்போ பாருங்க, மறுபடியும் படிங்க அடுத்த வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். பாருங்க, ஒரு குத்து விளக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த படம் பாருங்க, இப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு குத்து விளக்கு, அதுக்கு மேலே 7 லேம்ப் லைட் இருக்குது. அந்த லைட்டுக்கு என்ன வேணும் இல்லையா? ஆயில் வேணும் இல்லையா? அதனால 7 பைப் இருக்குது. இந்த பைப்பு வந்து கிண்ணத்து கூட ஜாயிண்டாக இருக்குது. கிண்ணத்துக்குள்ளே எண்ணெய் இருக்குது. புரிஞ்சுங்களா? எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ரைட்டில் ஒரு ஒலிவ மரம், லெஃப்டில் வந்து ஒரு ஒலிவ மரம். சரிங்களா? இந்த ஒலிவ மரத்திலிருந்து இந்த சைட்லேருந்து ஒரு கோல்டன் டியூப் வருமா, இந்த சைட்லேருந்து ஒரு கோல்டன் டியூப் வருமா. வாசிக்கலாமா? பாருங்கள், அதில் 12ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவைகளாகிய. பார்த்தீங்களா? புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ஒரு பிக்சரை நீங்கள் மறக்கவே கூடாது. கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வேணால் பிக்சரை காமிக்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு இருக்குது. அதில் 7 அகல்கள், லைட்ஸ் இருக்குது. இந்த லைட் எரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஆயில் வேணும். கிளியர் ஆகிடுச்சு. ஆயில் எப்படி வரும்? இங்கே பைப் கனெக்டாக இருக்குது. சரிங்களா? 7 பைப் இருக்குது. இந்த 7 பைப்பு எதோட கனெக்டாக இருக்குது? கிண்ணம், பவுல் கூட கனெக்டாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த பவுலில் என்ன இருக்குது இல்லையா? அந்த ஆயில் எப்படி வந்துச்சு? 2 ஒலிவ மரங்கள், அதில் வரக்கூடிய டியூப்ஸ், அது மூலமாக இங்கே ஆயில் வந்து இங்கே நிற்குது. அப்போது இந்த பவுல் தான் ஆயிலை வந்து கண்டெயின் பண்ணக்கூடிய கண்டெய்னர் அப்படின்னு தெளிவாயிடுச்சு. இது மூலமாக தான் இந்த ஆயில் வெளியே போய் லைட் எரியுன்றதும் தெரியப்படுத்தி காமிச்சார். ஸோ இப்படி காமிச்சாரா? 3 வசனம் படிச்சிட்டோமா? சகரியா 4 1 to 3 படிச்சிட்டோமா? மறுபடியுமாக இதனுடைய தொடர்ச்சி வசனங்கள் தான் 11 to 14. வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் முதல், பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். பாத்தீங்களா? இப்போ என்ன ஆயிட்டாருன்னா சகரியா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. இது என்னது நீங்க காமிச்சிங்களா தரிசனத்துலன்னு கேட்கிறாரு. நமக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருக்கா கேட்கறதுக்கு? அந்த மாதிரி வேணா நீங்க டக்குன்னு நீங்க சொல்லுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விஷயத்தை. சரிங்களா? படிங்க. 12ஆம் வசனம், மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். பாத்தீங்களா? 2 ஒலிவ மரம் இருக்குது, அதோட கிளைகள் என்ன வருது இல்லையா? இது என்னது ஒலிவ மரம், கிளைகள் என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வெளியே காமிக்கிறார். அப்போ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பைபிளை படிச்சுட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னா கட்டாயமாக சொல்லுவார். அதுக்கு சாட்சி தகலாம். ஆனால் நேர்மையாக இருக்கணும். என்ன பார்த்தீங்க, என்ன புரிஞ்சுது, என்ன புரியல. சரிங்களா? மறுபடியும் சகரியா கிட்ட கேள்வி போகுது. என்ன கேள்வி? படிங்க. 13ஆம் வசனம், அதற்கு அவர்கள், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். கேள்வி பார்த்தீங்க அடி போகுது. இவைகள் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. கட்டாயமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அவர். படிங்க. ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று. ஆண்டவனே எனக்கு தெரியாது, அதனால உங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாழ்மையை பார்த்தோன்னே பதில் வெளியேற ஆரம்பிக்குது. படிங்க. அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். பாத்தீங்களா? இந்த 2மே எது? இந்த ரைட்ல ஒரு ஒலிவ மரம், லெஃப்ட்ல ஒரு ஒலிவ மரம் நிக்குது இல்லையா? இது என்னன்னு நீங்க கேட்டீங்க. இது சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கக்கூடிய அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய 2 அபிஷேகம் பெற்றவர்கள். புரிஞ்சுங்களா? இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு, அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னார். ஸோ இப்போ நம்ம ஒரு செட்டு முடிச்சிட்டோம். ஆனால் நான் அதோடைய பொருள் நம்ம என்ன கவனிக்கல. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு சரி பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்தில் 1 to 14, 11 to 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறேன், 4ஆம் அதிகாரத்தில் 1 to 3, 11 to 14 பார்த்து முடிச்சிட்டோம். அதில் அந்த குத்து விளக்கு காமிச்சு அதுக்கு மேலே லைட் எரியுது. அந்த லைட் எரியுன்னா என்ன வேணும்னா 7 டியூபு கிணத்து கூட கனெக்டாக இருக்குது. உள்ளே எண்ணெய் இருக்குது. எண்ணெய் எப்படி வந்துச்சு? 2 பொற்குழாய்கள் மூலம் வந்துச்சு. பொற்குழாய்கள் எங்கே கனெக்ட் ஆகிருக்குது? ஒலிவ மரத்து கூட. சரிங்களா? இது என்னன்னு கேட்டார். அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய 2 அபிஷேகம் பெற்றவர்கள்ப்பா இந்த ஒலிவ மரங்களோட சொல்லி முடிச்சிட்டார். சரிங்களா? ஒரு பாகத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை புரியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. 4 to 10 படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றார். அந்த இடத்துல உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கான முக்கியமான ஸ்டெப்பை வெளியே எடுக்கிறாரு அந்த தூதன். எடுக்கும் பொழுது செருபாபேலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றார். ஏன் செருபாபேலுக்கு கூப்பிடுறாரு? குத்து விளக்கு காமிச்சிட்டு கொஸ்டின் வருது இல்லையா? கண்டுபிடிக்கலாம். படிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? செருபாபேலுக்கு நீ கட்டாயமா சொல்லணும்னு சொல்லி காமிக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்லி சேனைகளின் கருத்தை சொல்றாராம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செருபாபேலுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அது என்ன? பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது ஆங்கில வேதாந்தத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நாட் பை வெல்த், நாட் பை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி காமிப்பார். அதாவது எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு பலம் வல்லமைகள் அத்தாரிட்டி இருந்தாலும் கிறிஸ்துவுடைய சரீரமாக உண்மை கிறிஸ்தவர்களாக மாறவே முடியாது சொல்லி காமிக்கிறார். பரலோகெல்லாம் போக முடியாது, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னா அவருடைய ஆவி, அவருடைய வல்லமை, அவருடைய சத்தியம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிஞ்சா மட்டுமே போக முடியுமா? அப்படின்னா நாம் சம்பாதிக்க வேண்டியது பொண்ணுமல்ல பொருளுமல்ல. வாசிக்கலாமா? பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் தொடர்ச்சியா படிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை
ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். பாத்தீங்களா, சொல்லிட்டார். அப்போ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிங்க. இது ஞானம், பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீகமான சத்தியங்கள். இதனுடைய முக்கியத்துவமும் வலிமையும் இன்னைக்கு உலகத்துக்கல்ல கிறிஸ்தவர்களுக்கு புரியல. புரிஞ்சுங்களா? ஆனால் ஆண்டவருடைய கடமைகளை நேர்த்தியாக செய்துட்டே இருக்கார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு தேடுவாங்க, எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத பட்சத்தில் உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் சம்பாதிச்சிங்களோ அதை தூக்கி தெருவில் போட்டுருவீங்க. சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள். பாத்தீங்களா, தங்களுடைய வெள்ளியை தெருக்களத்துக்கு போட்டுருவாங்க. அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. பாத்தீங்களா, வெள்ளியும் பொன்னும் விடுவிக்க மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துக்குள்ள நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எதையோ தேடி ஓடிட்டு இருக்கிறோம். சம்பாதிக்க வேணாம் ஆண்டவர் சொல்லல. நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற இந்த பூமியில் வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்கு என்ன வேணுமோ அதை சம்பாதிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே ஓடுறது தான் தப்புன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படி ஓடும் பொழுது நம்ம என்ன ஆயிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மை கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு தவறி போயிடுவோம். அதை சொல்ல வராரு. அப்போ இன்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவர்களாக இருந்தோம்னா நம்மளை விட பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் வேற யாருமே இல்லைன்றதை அவர் சொல்லி காமிச்சார் ஏற்கனவே. சரிங்களா? அப்போ அந்த பொன்னும் வெள்ளியும் தப்பு வைக்காது. பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா எச்சரிப்புகளை கொடுக்க வேண்டியது கடமை, கேட்க வேண்டியது கடமை, வாழ வேண்டியது அவருடைய சுய இஷ்டங்கள், ஒவ்வொருத்தருடைய சுய இஷ்டங்கள். புரிஞ்சுங்களா? அந்த சுயாதீனத்தில் பரலோகத்தின் தேவனும் நம்முடைய ஆண்டவரும் தலையிட மாட்டாரு, நாமளும் தலையிடக்கூடாது அது விஷயத்தில். சரிங்களா? அடுத்தது, அப்போ இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்க வேண்டியது பரிசுத்தமான சத்தியங்கள் மட்டுமே. இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக மாற்றின்னு சொல்லி காமிக்கிறார். காரணம் என்ன? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், பொன்னும் வெள்ளையும் காப்பாற்றாது சொல்லி காமிச்சார். அதனால தான் சகரியா கூப்பிட்டு கரெக்டாக சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி காமிச்சார். ஏன்னா அந்த ஜனங்கள் சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நாம இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் உண்மை கிறிஸ்துவ அழைப்பை புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழக்கூடாது. நாம் பரிசுத்த ஆலயமாக மாற வேண்டும். அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பாத்தீங்களா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாய் மாறுவாய். இதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நமக்கு டைம் இல்லை. நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயிலாக பேசலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எது பெரிய பர்வதம்? ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு அங்கே தடை பண்ண எல்லா பிரச்சனைகளுமே ஜனங்களுடைய கண்களுக்கு பெரிய பர்வதமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? ஆண்டவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. அதனால அவங்களுடைய ஸ்டைலே சொல்லி காமிச்சாரு, பெரிய பர்வதமே எம்மாத்திரம், ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு, நாம இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்களாக மாற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சம பூமியை மாத்திருவாராம். புரிஞ்சுங்களா? மடியும் படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். நல்ல கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன சூழ்நிலை? 17 வருஷம் சும்மா உட்காந்துட்டாங்க ஆலயம் கட்டாம. எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? உண்மையா இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டும் தான் புரியும். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் புரியும். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய பிள்ளைகளை மட்டும்தான் முதல்ல மீட்டெடுக்கிறார். அந்த வாய்ப்பு தான் நீங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இது நியாயமானு தான் நம்மளை கேட்குறாரு. அதனால சொல்கிறாரு, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லி காமிக்கிறார். அது என்ன? தலைக்கல், கார்னர் ஸ்டோனை கட்டாயமாக கொண்டு வருவார். இது தீர்க்க தரிசனம்.
புரிஞ்சுங்களா? ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா கார்னர் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதன் மூலமாக தான், அது மேலே தான், அதை டச் பண்ணி தான் பில்டிங் ஃபுல்லாக இசைவாக கட்டப்பட வேண்டும். அந்த மாதிரி கட்டாயமாக ஆலயம் கட்டுவார் செருபாபேல் இல்லையா. அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதான்னு சொல்லி காமிக்கிறார். வாட் இஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருபை என்பது பரலோகத்தின் தேவனுடைய நல்ல ஒரு அனுகிரகம், அவருடைய மனநிலைமை, ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் எல்லா வகையிலும் ஃபேவர் பண்ணுறேன், உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்குதா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக வாழுங்க கிறிஸ்தவர்களாகன்னு சொல்லி காமிக்கிறார். இன்றைக்கி நமக்கு அதான் வேணும். புரிஞ்சுங்களா? வாழ்க்கையை இன்னைக்கு நைட்டு முடித்து விடியும் பொழுது எவ்வளோ பிரச்சனை சந்திக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக ஆலயம் கட்டுங்க, அது முடியும். ஏன்னா இனிமே சூப்பர்வைசர் நான். படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பாத்தீங்களா? நம்ம எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிச்சோம். செருபாபேலுடைய கைகளே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, நான் சொல்றேன் அவரே கட்டி தீர்ப்பார். எந்த பிரச்சனை வந்தாலுமே இது நடக்கும், நீங்க நம்புங்கன்னு சொல்லி ஜனங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சகரியாட்ட பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுங்களா? தொடர்ந்து படிங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பாத்தீங்களா? அற்பமான ஆரம்பத்தினாலே, அதாவது யூதர்கள் ஒரு சிலரா சேர்ந்து ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போட்டு தொடங்கினாங்க இல்லையா, அது அற்பமான நாள், ஸ்மால் டேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அசட்டை பண்ணாங்க. இன்னைக்கு உண்மை சத்தியத்தை தெரிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்காக உண்மையாக வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது என்ன தெரியுமாகும்? எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க. நீங்களாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யார் அசட்டை பண்ணலாம்? இது என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஆகாய் மூலமா ரொம்ப தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார். தைரியமா கேட்டுங்கன்னு சொன்ன ஆலயத்தை. படிக்கலாமா? பாருங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், தேசத்து ஜனங்களே திடன் கொள்ளுங்கள் சொல்லி காமிச்சார். எல்லாருமே தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆலயம் கட்டுங்க, போக வேண்டியது உங்க வேலை, கட்டக்கூடிய பலன் எந்து. டீலிங் ஓகே ஒன் செட்லி என்ன பண்ணாருன்னா அம்சி விடுறாரு. சரிங்களா? மறுபடியும் படிங்க, 10ஆம் வசனம் படிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பாத்தீங்களா? பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய 7 கண்களும் சொல்லி காமிக்கிறார். அது என்ன கண்கள்? கண்கள் தான் முதல்ல ஒன்றை பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு பொருளாக அமைக்கப்பட்டிருக்கு உள்ள. அதுதான் மூளை கொண்டு போன எல்லாமே. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கர்த்தருடைய 7 கண்கள் சொல்லும் பொழுது அது ஏன் 7 கண்கள் அப்படின்னா, வேதாமத்துக்குள்ளாக 7 என்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பூரணம், பரிபூர்ணம், பர்ஃபெக்ட் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ பர்ஃபெக்டாக நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன், நான் கவனிக்கிறேன், என்னுடைய மேற்பார்வையில் நடக்கும். நான் எதை கவனிக்கிறேன்? செருபாபேலுடைய கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூல். புரிஞ்சுங்களா? நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், தூக்கு நூலை வச்சு என்ன பண்ணுவாங்க? அளப்பாங்க. ஒரு பில்டிங் கட்டும் பொழுது அளப்பாங்க இல்லையா? அப்போ அதே அடிப்படையில் நமக்கு சொல்கிறாரு, செருபாபேல் கையில் தூக்கு நூல் இருக்குது, அதில் சந்தோஷமாக பார்க்குறேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ வேதாமத்தின் அடிப்படையில் தூக்கு நூல்னா எது அடையாளப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பாத்தீங்களா? நீதியை தான் தூக்கு நூலுமாக வைப்பேன் சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ வேதாந்தத்தில் நீதி என்பது ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, நல்ல செயல்பாடு. செருபாபேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் அது நல்ல செயல்பாடாக இருக்கும், அதை நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் தைரியமாக ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி செருபாபேல் என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே, செருபாபேலுடைய ஜனங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே சகரியாட்ட சொல்லி அனுப்பினார். சகரியாக்கு இது கிடைச்சோன்ன பெரிய சந்தோஷமா இருந்துச்சு, பயங்கர உற்சாகமாயிட்டாரு, தைரியம் வந்துருச்சு. அதனால உடனே போற ஜனங்கள் மத்தியில். படிக்கலாமா? பாருங்க, எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் யுத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாத்தீங்களா? போய் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டாங்க? நம்முடைய சகரியாவும் ஆகாயும் போயிட்டாங்க.
போயிட்டு தைரியமாக கட்டுங்கன்னு சொல்லி பலப்படுத்துகிறாங்க. இப்படி பலப்படுத்திட்டு இருக்கும் பொழுது அவர்கள் உற்சாகம் அடைந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. ஆலயத்தின் வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ ஆலயம் பரிபூர்ணமாக கட்டி முடிக்கப்பட்டது. வாசிக்கலாமா? பாருங்க, அது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாத்தீங்களா? ஆலயத்தை துல்லியமா எக்ஸாக்டா கட்டி முடிச்சார். எப்போ? எல்லா பிரச்சனைகளும் உள்ள இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்பி செயல்பட்டாங்க. பிரச்சனைகளை சம பூமியை மாத்திட்டார். புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே ஜெருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாக மாறின்ற சொன்னார். சொன்னவர் செய்தார் அதே மாதிரி. அதனால தரிய ராஜாவுடைய வருஷம், அதாவது 515 BCயில் ஆலயத்தை பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிட்டார். இந்த வருஷங்கள்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பைபிளில் இருந்து தான் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பிரயாணிங்க. ஆண்டவர் சித்தமானால் வெகு சீக்கிரத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சாப்டர் இதோட நமக்கு முடியுது. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் 2 முக்கியமான பாகங்கள் நம்ம உள்ளெடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 1 to 3, அப்புறமா இதோட கனெக்டிவிட்டி எங்கே இருந்துச்சு 11 to 14, அதுக்கப்புறமா 4 to 10 முடிச்சிட்டோம். என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும்தான் எல்லாரும் பேசியிருக்கோம். புரிஞ்சுங்களா? சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் அதில் சொல்லக்கூடிய உண்மை பொருள் என்னன்றதை கவனிக்க போகிறோம். 2 வகையில் என்ன பண்ணலான்னா இந்த பொருள் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு வகையில் அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு இந்த தரிசனம் எந்த வகையில் பிரயோஜனமாக இருந்துச்சு, ஒன்று. ரெண்டாவது, நாமளும் இன்னைக்கு ஆலயம் கட்ட போகிறதில்ல, நாம் ஆலயமாகவே மாற போகிறோம். நம்மளை நம்ம கட்டணும். புரிஞ்சுங்களா? அப்போ நமக்கு எந்த வகையில் எது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அப்போ யூதர்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு முடிச்சுட்டு நமக்கு நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால சீக்கிரமாக உள்ள வரலாம். சரிங்களா? இப்போ முதல்ல சகரியாவை கூப்பிட்டார் இல்லையா? சகரியாவை கூப்பிடும் பொழுது ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? பாபிலோன். அப்போது வேதாந்தத்துக்குள்ளாக நமக்கு நல்லாவே தெரியும், பாபிலோனுடைய அடையாளங்கள் தெரியும். பாபிலோன் என்றாலே குழப்பம், விக்கிரக ஆராதனைகள், அதாவது பரலோகத்தின் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் விக்கிரக ஆராதனை தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துதா ஜனங்கள் யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி சூழ்நிலையில் இருந்து தான் இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி வந்திருக்கிறோம். புரிஞ்சுங்களா? கம்பேரிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது முதல்ல யூதர்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி நமக்கு எடுக்கலாம். அப்படி வரும் பொழுது இது ஏன் குத்து விளக்கு காமிச்சாரு அப்படி ஒரு கேள்வி மைண்டில் வரும் பொழுது ஒரு சின்ன அடையாளம் தான் இது. இந்த அடையாளத்தில் ஒரு பெரிய உண்மை என்ன பண்ணியிருக்காருன்னா மறைச்சி வச்சிருக்காரு. அவர் என்ன மாதிரி ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கு முன்னாடி எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்து வெளியே வந்துட்டாங்க. எங்கே போகிறாங்க? கானான் தேசம் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது வனாந்திரத்தில் வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள் கூட வாசம் பண்ணணும். யார் கூட? இஸ்ரேல் ஜனங்க கூட என்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் ஆசைப்பட்டார். அதனால ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன காரியம்? ஒரு கூடாரம் கட்டுங்கன்னு சொன்னார். வாசிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாத்தீங்களா? அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணணும், என்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும், என்னுடைய மகிமை இருக்கணும், என்னுடைய பாதுகாப்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஜனங்கள் தைரியமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த கூடாரத்தை கட்டுங்கன்னு சொல்லி அங்கே சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த கூடாரத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு இல்லாதனால ஜஸ்ட் ஓவரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆசிரியப்பு கூடாரத்தை நிறுவ சொன்னார், கட்ட சொன்னார். அப்படி பண்ணும் பொழுது அது 2 முக்கியமான கம்பார்ட்மெண்ட் பகுதிகள் இருக்கும். இது நீங்கள் சென்டராக வச்சுக்கோங்க மைக்கு. சரிங்களா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாம் பாகத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த முதலாம் பகுதியில் உள்ள சில பொருட்கள் இருக்குமா, அதில் முக்கியமான ஒரு பொருள் தான் குத்து விளக்கு. புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுல ஒரு மேஜை, அதில் சமூக அப்பங்கள் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு தூபபீடம் இருக்கும். இது முதலாம் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். சரி, இதை ஏன் காமிச்சார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அங்கே தான் முக்கியமான நமக்கு லிங்க் கொடுக்குறார். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு கூடாரம் உண்டு பண்ணணும் இல்லையா, அதனால் அந்த கூடாரத்தினுடைய பொருளை காண்பிக்கும்படியாக தான் இந்த குத்து விளக்காக அவங்ககிட்ட காமிச்சார்.
அப்போ குத்துவிளக்கு காமிக்கும் பொழுது என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட இருக்கிறேன், தைரியமாக போய் ஆலயம் கட்டுங்க, ஆலயம் கட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பலத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி சோர்ந்து போகாம போய் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்றதுக்காகவே இந்த குத்துவிளக்கு காமிச்சார். அப்போ வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பரலோகத்தினுடைய அந்த ஒரு பிரசன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூடாரத்தை காமிக்காம கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குத்துவிளக்கு காமிச்சார். அப்போ என்ன பொருள், நான் இருக்கிறவங்க கூட தைரியம் ஆலயம் கட்டுங்கன்னு சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு செருபாபேல் தான் அஸ்திவாரம் போட்டார் இல்லையா, அவருடைய கைகள் கட்டித்திருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் முடிப்பாருன்னு சொல்லி தான் என்கரேஜ் பண்ணி அமிச்சார். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு, யூதரில் பொறுத்த மட்டும் இல்லை இல்லையா. இப்போ நமக்கு தான் இதோடைய பிரம்மாண்டத்தை என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ உள்ள வரலாம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அன்னைக்கு சோர்ந்து போயிருந்தாங்க, நோக்கத்தை மறந்து சுயநலமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் என்கரேஜ் பண்ணாரு, குத்துவிளக்கை காமிச்சு இந்த அடையாளத்தின் மூலமாக நான் உங்க கூட இருக்கிற, தைரியமாக கெட்டுங்க அப்படின்னு அமிச்சாரு. இது அவர்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது வரக்கூடிய எண்ணெய்கள், அது வரக்கூடிய அந்த கிண்ணங்கள், அதெல்லாம் கவனிக்கும் பொழுது எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன்றதான் அங்கே பொருள். சரிங்களா? நம்ம அதுக்குள்ளே கடந்து போகல, ஆனால் அதோடைய பொருள் நமக்கு வரும்பொழுது எல்லா பாகத்தையும் கவனிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்துடலாம். ஏன் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ முதல்ல தீர்க்க தரிசனத்துடைய சட்டம் என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். படிக்கலாமா? பாருங்க, 2 பேதுருல 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பார்த்தீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, யூதருக்குன்னு வரும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். ஆனால் நான் அதுக்குள்ளே போகலை, நமக்கு நிறைய டைம் கட் ஆகிடும். அதனால் நமக்கு வரேன். எப்படி சரி பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் வேறு உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. குத்துவிளக்கு காமிச்சார் இல்லையா, அதனால் என்ன சொல்ல வந்தார், நான் உங்க கூட இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் செயல்பட்டுட்டே இருக்கணும்னு சொல்ல வந்தார். நீங்கள் செயல்பட்டு இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், ஒளிவா என்ன வேணும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. ஏன்னா ஆசிரியப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லைட்டு அணையவே கூடாது என்றைக்குமே. படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமம் 27:20. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிடிந்த தெளிவான ஒளிவு எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. பாத்தீங்களா? ஏன் படிச்சோம் அப்படின்னா, யூதர்களுக்கு இந்த தரிசனம் எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் கடந்து போகிறோம். அதில் மெயின் முக்கியமான காரணம் என்னன்னா, குத்துவிளக்கு காமிக்கும் பொழுது நான் இருக்கிறேன் கூடன்றதான் நாங்கள் காமிச்சு கடந்து வந்தோம். அதனால் யாரும் சங்கடப்பட வேண்டாம், அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி. புரிஞ்சுங்களா? நமக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக தேவை. அப்போ நமக்கு வரும் பொழுது இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனத்துக்கு என்ன கிடையாது, சுய தோற்றமான ஒரு பொருள் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி காமிக்கிறார். சுய தோற்றமான பொருள் கிடையாது, பார்க்குற மாதிரி லிட்ரல் மீனிங் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆலயமாக மாறுவதற்காக. நாம் தான் அந்த ஆலயம் படித்தோம் இல்லையா. எங்கே படித்தோம்? 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 16-17, 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இல்லையா. அப்போது இந்த ஆலயமாக மாறுவதற்கு வந்திருக்கோம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த பூமியில் ஒரு முக்கியமான விசேஷமான அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் மலை மாறி நிற்குது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மலை மாறி நிற்குது. அதனால தான் உண்மை என்னன்னு தெரியாமையே அநேகர் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, மன ரம்மியத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணாங்கன்னா வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்ககிட்ட வைராகியம் இருக்குது. புரிஞ்சுங்களா? யூதர்கள் மாதிரியே அவங்ககிட்ட வைராகியம் இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையால் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்ல போகிறாருன்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த குத்துவிளக்கு காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போ குத்துவிளக்கு என்பது என்ன பொருள்படும், எதை அடையாளப்படுத்தும் சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக, அவருடைய சபையாக மாற வந்திருக்கோம். கரெக்ட் தானே? வாசிக்கலாமா? பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் சொன்னாரா? சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இந்த பைபிளில் கூடிய ஒவ்வொரு திருவசனமும் அவமா போகவே போகாது. புரிஞ்சுங்களா? சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமா? அவமாக்காது. என்னைக்குனாலும் உண்மை ஜெயிக்கும். சரிங்களா? அதனால இன்னைக்கு நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. செவியை திறந்து நம்ம கட்டாயமாக கேட்டாகணும்.
புரிஞ்சுங்களா? அப்படி உள்ளே வரும் பொழுது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயமாக மாற போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்னைக்கு இந்த வாய்ப்பு இந்த பூமியில் உருவானது? எந்த வாய்ப்பு? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரமாக சபையாக ஆலயமாக மாறி பரலோகத்தில் போகிறோம் இல்லையா? அந்த அழைப்புக்கு தானே கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க, எந்த கிறிஸ்தவனும் பரலோகம் போக முடியாது இப்படி வாழல அப்படின்னா. புரிஞ்சுங்களா? போக முடியும்னு சொல்லல, எக்ஸம்ஷன் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காருன்னா ஸ்ட்ரிக்டாக கமெண்ட் கொடுத்துரு, இப்படி வாழ்ந்தால் போகலாமே தவிர எப்படி வாழ்ந்தாலும் போகிறது முடியுன்றது சட்டம் கிடையாது. எப்படி வாழணுன்றதை இங்கே சொல்ல போகிறார் நம்மக்கிட்ட. நல்லா கவனிங்க. இப்போது கிறிஸ்தவர்களாக, அதாவது ஆண்டவருடைய சரீரமாக மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைச்சது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, முதல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து மறித்து பரலோகத்துக்கு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் தான் அவர் மாதிரியே மாறக்கூடிய வாய்ப்பு இந்த பூமிக்கு வந்து கிடச்சிது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளில் தான் அது கிடச்சிது. புரிஞ்சுங்களா? பெந்தகோஸ்தே நாளில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட கிடச்சிருச்சு. அப்போ இந்த கை பாருங்கள், பெந்தகோஸ்தே நாளில் கிடச்சிருச்சு. இது எப்போ முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதியில் இந்த வாய்ப்பு அழைப்பு முடிஞ்சிடும். இதெல்லாம் எப்போ முடியுன்றதுக்கு நிறைய சத்தியங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வசனங்களும் இருக்குது, டைம் இல்லை, சரிங்களா? முடியும். அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலப்பகுதிகளில் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் 7 சபைகள் சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ 7 சபைகள் என்பது நல்ல கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க, நிறைய சபைகள் இருக்கிறாங்க. அதில் எந்த சபையை பற்றியும் பைபிளில் சொல்லவே கிடையாது. இன்றைக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு சபை, அதை பற்றிலாம் சொல்ல பைபிளில் இல்லையா? நாம் இன்றைக்கி ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக எங்கேயோ உட்காந்துருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். ஏன் உட்காந்துருக்கிறோம்? நம்ம பரலோகத்தில் ஆண்டவருடைய சரீரமாக சபையாக அங்கே மாற போகிறோம். அதுக்கு ஒரு ஐக்கியம், அவ்வளோதான். அதனால் இந்த சபைக்கு போங்க, அந்த சபைக்கு போங்க, அந்த பேர் வைங்க, இந்த பேர் வைங்க, அப்படி எந்த இடத்துலையும் பைபிளில் சொல்லவே கிடையாது. இது மனிதனுடைய சிந்தனையை தவிர ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னது எல்லாமே விசேஷமான அடையாளங்கள் வேதாந்தத்துக்குள்ளாகும். அதனால் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் 7 சபைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேர் கொடுத்தார். இது எல்லாமே அடையாள பாஷைகள். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்ல வரான்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இந்த உலகத்தின் முடிவு காலப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களை 7 காலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களாக பிரிச்சார் அவர். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றக்கூடிய அநேக ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச காலம் வாழுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அவர்களுக்கு எவ்விதமாக அவர்களை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தான், ஒரு பிக்சரை தான் இந்த குத்து விளக்கில் காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குத்து விளக்கோட ரகசியம் மிகப்பெரியது. வசனத்தோட என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ணி இப்போ ஒப்பிட்டு படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விஷயத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 20ஆம் வசனம், என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பார்த்தீங்களா? அவர் கையில் என்ன பார்த்தாராம்? பொன் குத்து விளக்கு காமிச்சாங்க இல்லையா? 1:12 படித்தோம் வெளிப்படுத்தல. அந்த குத்து விளக்கு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, அந்த கடைசி லைன் படிங்க மறுபடியும். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும், நீ கண்ட 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகளாம். 7 சபைன்றது 7 சபை கிடையாது. பெந்தகோஸ்தே நாளில் இருந்து உலகத்தின் முடிவு கால பகுதியில் வரைக்கும் வாழக்கூடிய அந்த பிள்ளைகளை 7 பகுதியை பிரிச்சிருக்காரு. இதை குறித்து எங்களுக்கு கட்டாயமாக தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் சித்தமானால் வெகு சீக்கிரத்தில் அதை குறித்து நம்ம கவனிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த காலப்பகுதியில் வாழக்கூடிய சபை மக்களை பிள்ளைகளை தான் குத்து விளக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? வேறு எதுவுமே கிடையாது ரகசியம் அதுக்குள்ள. ஆனால் அதில் முக்கியமான ஒரு உண்மை இருக்குது. இந்த குத்து விளக்கு வந்து ஆண்டவரை உண்மையாக பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. ஆனால் ஏன் பொன் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாரு, ஒய் கோல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். கோல்டோடைய தன்மை என்ன? அன்சேஞ்சபிள். அது என்றைக்குமே மாறாது.
என்ன பண்ணாலுமே கோல்டோடைய தன்மை மாறாது இல்லையா? அந்த மாதிரி நல்லா கவனிங்க. நாம் எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகமான குணலட்சங்களை ஆடையாக போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுவார்கள் தான் சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னா, அவர் என்னைக்கு மாற மாட்டாராம். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாதிரி அவருடைய தெய்வீகமான குணலட்சணம் இருக்கும் பொழுது அதை தான் உண்மை கிறிஸ்தவர்கள் அணிந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு அடையாளம். அப்போ உலகத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி வேணாலும் வாழறது வாழ்க்கை கிடையாது. அசுத்தமாக வாழ முடியாது, தவறான உபதேசங்கள் தெரிஞ்சு வாழ முடியாது, உபதேசம் புரியாமல் வாழ முடியாது. புரிஞ்சுங்களா? ஆண்டவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தெய்வீகமான ஒரு குணலட்சணம் கட்டாயமாக காமிக்கணும். அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்றதான் அடுத்து காமிக்கிறார் அவர். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த குத்து விளக்கு ஆண்டவருக்காக உண்மையாக வாழக்கூடிய பிள்ளைகள், இந்த அழைப்பு தொடங்கினது பெந்தகோஸ்தின் நாளில், அழைப்பு முடிய போகிறது உலகத்தின் முடிவில். இடைப்பட்ட காலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை தான் அந்த பொன் குத்து விளக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சாரு. அப்போ அந்த பொன் குத்து விளக்கு ஆண்டவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய, அவருக்காக வாழக்கூடிய, அவரை விரும்பக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ ஏன் பொன் கோல்டுன்னு சொன்னார்னா, நம்முடைய ஆண்டவருடைய தெய்வீகமான குணலட்சணங்களை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அடையாளம். அவர்களும் என்னைக்குமே மாற மாட்டார்கள் சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்களாம். எப்படி இருப்பாங்களாம்? இந்த குத்து விளக்கு மேலே என்ன இருந்துச்சு? இந்த படம் பாருங்கள். இப்போது குத்து விளக்கு மேலே என்ன இருக்குது? லைட் எரியுது இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஒரு அருமையான விளக்கத்தை வேதாந்தத்துக்குள்ளாக கொடுத்துருக்காரு. அதை வாசிக்கலாமா? பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யாரு? யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்? யோவான் ஸ்நானன் யாருக்கு முன்னடையாளமா வந்தவர்? அதாவது யாரை முன்னறிவிக்க வந்தவர்? யோவான் ஸ்நானன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் தான் யோவான் ஸ்நானன். அப்போ யோவான் ஸ்நானன் பேசினது எல்லாமே நம்முடைய ரட்சகர், உலகத்தின் மீட்பர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி விட்னஸ் பண்ணாரா? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கார் சொன்னாரா? அப்படின்னா யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கார். என்ன அர்த்தம்னா, அவர் ஒளி கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த ஒளின்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின உண்மைகளை சொல்லக்கூடிய வகையில், பிரதிபலிக்கக்கூடிய வகையில், அவரை பற்றி ஜனங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை இருக்குமா? அதுதான் எரியறதுக்கு அடையாளம். புரிஞ்சுங்களா? இதை நம்ம டைரக்டாக படிக்கலாமா? பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். பாத்தீங்களா? உலகத்தில் இன்னைக்கு பொன் குத்து விளக்கு மாறி உண்மையை வாழக்கூடிய ஆண்டோட பிள்ளைகள் எப்படி இருக்குமா? சுடர்களை போல பிரகாசிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நீங்கள் உலகத்துக்கு ஒளி அப்படி சொல்லி காமிச்சார். உலகத்துக்கு ஒளியக்கூடாது. புரிஞ்சுங்களா? உலகத்துக்கு லைட்டாக நாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இந்த குத்து விளக்கு ஆண்டோடைய பிள்ளைகள், சபை சொல்லி காமிச்சார். ஆனால் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? எரிந்து பிரகாசிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே லைட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. லைட்டு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை பற்றின தெய்வீகமான காரியங்களை உலகத்துக்குள்ள கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இருள் வெளியே போயிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த குத்து விளக்கு, அதாவது சபை மக்கள் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி சொல்லிட்டே இருக்கணும், அவருக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும், ஆயில் வேணும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக இந்த ஆயில் என்பது, எண்ணெய் என்பது எதை அடையாளப்படுத்துன்றது எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தும், ஹோலி ஸ்பிரிட் அடையாளப்படுத்தும். புரிஞ்சுங்களா? இதில் நிறைய இடங்கள் என்ன பண்ண முடியும், நம்மளால் வாசிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியை புறா வடிவில் கொடுத்தார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேக தைலம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு ஆண்டவரை பற்றி படிக்கும் பொழுது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுவார். படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன்
பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்த ஆவியை அவருக்கு கொடுத்திருக்கார். எவ்வளவு கொடுத்திருக்காரு நம்முடைய ஆண்டவருக்கு? படிக்கலாமா? பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 34 படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த அபிஷேக தைலம் என்பது நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்லாம ஸ்கிப் பண்றேன். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த ஆயில் என்பது எதை அடையாளப்படுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த பரிசுத்த ஆவி இருந்தா மட்டுமே நமக்கு ஆண்டவரை பத்தின புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். அப்பதான் எரிய முடியும், இல்லை எரிய முடியாது. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த ஆயில் எப்படி கிடைக்கும் நமக்கு? ரூட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், மறுபடியும் இந்த பொன் குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. தொடர்ந்து எரியணும் அப்படின்னா ஆசிரியப்பு கூடாரத்திலேயே அதுதான் சொல்லி காமிச்சார் இல்லையா? அந்த லைட் எரியணும் அப்படின்னா இடைவிடாமல் எரியணும்னா ஒளிவ எண்ணெயை வந்து அதில் ஊற்றணும்னு சொல்லி காமிச்சார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு ஒளிவ எண்ணெய் ஆகிய ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி வந்தாதான் நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நாம எரியணும் இல்லையா? எரியணும் அப்படின்னா யோவான் ஸ்நானன் மாதிரியே நாம நம்முடைய ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும். எப்படி வாழ முடியும்? ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி கிடைச்சா தானே. பாருங்க, அதுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பாத்தீங்களா, பரிசுத்தாவி வரும்பொழுதுதான். அப்ப இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆகிய இந்த ஒளிவ எண்ணெய் கிடைச்சாதான் இந்த குத்துவிளக்காகிய சபை எரிய முடியும். எரிய முடியுன்றது ஆண்டவரை பற்றின மகத்துவமான சத்தியங்களை சொல்லி அவருக்கு சாட்சியாக வாழ்றதான் எரிய முடியுன்றது. யோவான் சாரன் சாட்சி அதுக்கு. அப்போ எண்ணெய் எப்படி கிடைக்கும்? ஆயில் எப்படி கிடைக்கும்னு தான் ஒரு கொஸ்டினாக வரும் பொழுது அதை கொண்டு சேர்க்கக்கூடிய சேனல்ஸ் ரூட்டு தான் இந்த 7 பைப்புன்றது. சரிங்களா? ஆனால் அந்த எண்ணெய் எங்கே இருக்குது? கிண்ணத்தில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த கிண்ணத்தில் தான் எல்லா எண்ணெயும் உள்ளே இருக்குது. இந்த ஒளிய மரத்தில் வரக்கூடிய எண்ணெய்கள் உள்ளே அடங்கியிருக்குது. இதுதான் கண்டெய்னர், கண்டெயின் பண்ணக்கூடிய கண்டெய்னர். இந்த எண்ணெய்களை சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு கூட சொல்லலாம் இந்த கிண்ணம். அப்போ இந்த கிண்ணத்தில் தான் வந்தாங்க வெளியில். அப்போ அந்த கிண்ணம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த குத்து விளக்கு சபை அது எரியணும். அந்த 7 பைப் மூலமாக என்ன வந்து சேரும் அப்படின்னா சபைக்கு யார் தலை? பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாத்தீங்களா? இந்த வசனம் கவனிச்சீங்களா? எப்படி எழுதிருக்காங்கன்றத மறுபடியும் படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய. பாத்தீங்களா? நிரப்புகிறவருடைய. புரிஞ்சுங்களா? படிங்க. நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ தலை யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் சகல காரியங்களும். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே கிடைக்குமே தவிர வேற எப்பவுமே கிடைக்காது. நீங்க எந்த சபைக்கு போய் எவ்வளவு உபவாசம் இருந்து யார் தலையில கை வச்சாலும் இன்னைக்கு கிடைக்காது. இதான் சத்தியம். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? பாருங்க, தீத்து 3:7 படிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரே அத்தாரிட்டி. அவர் மூலமாக தான் சகல காரியங்களும் அப்படின்னு பரலோகத்தின் தேவன் ஆர்டர் பண்ணிட்டார், சைன் பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா? அதனால ஒரு காலப்பகுதி வரைக்கும், அதாவது ஆதிகால அப்போஸ்தலர் காலப்பகுதி வரைக்கும் அப்போஸ்தலர்கள் வந்து தலைமையில கை வச்சாங்கன்னா அன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி கிடைக்காது. தயவு செய்து நம்பி ஏமாந்துடாதீங்க, கிடைக்காது. புரிஞ்சுங்களா? அப்ப இன்னைக்கு நமக்கு பரிசுத்த எப்படி கிடைக்கும்? ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? வாசிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, டைரக்டா அவர் கொடுப்பாரு, நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க, பரலோகத்தின் தேவன் கொடுப்பாரு, நம்முடைய ஆண்டவர் மூலமா சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? எபேசியர் 1:13 படிங்க. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய வசனம் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் சரியான வசனங்கள். அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியத்தை கேட்கணும், முதல்ல விசுவாசிகளை மாறணும். நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆண்டவர், நடுவில் எந்த ஏஜென்ட்டுமே கிடையாது இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி பரிசுத்தாவி கொடுக்கறதுக்கு ஒரே அத்தாரிட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய இந்த கிண்ணம் இது அடையாளப்படுத்துது. புரிஞ்சுங்களா? தீத்து 3:7 தெளிவாக படித்தோம், மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. தீத்து 3:7 அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாத்தீங்களா? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரிசுத்த ஆவி கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்காது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிக்சரில் நம்ம சில அடையாளம் காமிச்சிருக்கோம், இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது வசனத்தோடு நம்ம கோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? இது இன்னும் தெளிவாக படிக்கணும்னா படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 133:1 படிங்க. சங்கீதம் 133 1 முதல், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோன் வந்து யாரு? பிரதான ஆசாரியன். அதே மாதிரி நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். புரிஞ்சுங்களா? அப்போ ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்தின் தேவன் அளவில்லாமல் கொடுத்து அதுக்கப்புறம் எங்கே வருதான்? தாடியில் வந்து அவருடைய அங்கிகளில் போகுது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி அவர் மூலமாக தான் அவருடைய சரீரமாக சபைக்கு இந்த பரிசுத்தாய் கிடைக்கின்றதுக்கு இது அடையாளம். நாம் பார்த்த இந்த குத்து விளக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நிறைய அடையாளங்களை வேதாந்தத்தில் காமிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுமே முத்தான பொன்னான சத்தியங்கள். அதனால தான் இதை சாதாரணமாக எழுதலை, சாதாரண உலகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் எல்லாராலையும் முடியும். புரிஞ்சுங்களா? படிக்கலாம், வசனம் படிக்கலாம். சங்கீதம் 12 சங்கீதம் 12 கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அதுக்குள்ளதான் தெய்வீகமான சத்தியங்கள் மறைஞ்சிருக்குது. கண்டுபிடிக்கணும் சிம்பிள் வழி. படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5:39 யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கிளியரா முடிச்சிட்டாரு. போதுமா? அப்போ இந்த கிண்ணமாகிய தலையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கறதுக்கு அத்தாரிட்டின்றதை சொல்லி காமிச்சாரு. தீத்து 3:7 நிறைய வசனங்கள் படித்தோம். புரிஞ்சுங்களா? சரி, இந்த கிண்ணத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்போ அந்த ஒலிவ எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? இதை வந்து இதன் மூலமா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சபைக்கு வந்தால் மட்டுமே, குத்துவிளக்கு வந்தால் மட்டும் தான் எரிய முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய மெத்தட்னு சொல்லி காமிக்கிறார். இந்த பைப் மூலமாக தான் வருது. புரிஞ்சுங்களா? அப்போ பரிசுத்தாவி கிடைக்கும் பொழுது ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ரகசியங்களை யார் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. பாருங்க, இந்த 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தும் விஷயத்தில் படித்தோம் இல்லையா? ஒவ்வொரு சபைக்கும் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவனிக்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தெய்வீகமான சத்தியங்களை இந்த குத்துவிளக்காக சபை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த பைப் தேவை இல்லையா? இந்த பைப் வந்து 7 பைப் இருக்குது. அதில் முதல் பைப்பு 1ஆம் சபையினுடைய தூதன்.
புரிஞ்சுங்களா? 2வது பைப்பு படிக்கலாம் பாருங்க, அது 8ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிவிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இது 2வது பைப்பாகிய தூதன், நான் புரிஞ்சதுக்காக பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அடுத்தது 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். பாத்தீங்களா? 3வது பார்த்துட்டோமா? 4வது 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம், தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். பாத்தீங்களா? அடுத்தது 5வது தூதன், 5வது பைப்பு குழாய், சரிங்களா? பாருங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். பாத்தீங்களா? அடுத்தது 6வது, அதிலே 7ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அடுத்தது அதிலே 14th verse படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடங்கள் தான் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள். பட் நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி, ஆல்ரெடி நமக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு இப்போ, புரிஞ்சுங்களா? அதனால இந்த கிண்ணம் என்பது தலையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அப்போ அவர் மூலமாக வரக்கூடிய தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் இந்த 7 சபையின் தூதர் மூலமாக தான் இந்த சபைக்கு போய் சேரணும். அப்படி சேரும் பொழுது எரிவார்கள், கட்டாயம் எரிவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அந்த மாதிரி எரியக்கூடிய பிள்ளைகளாக தான் இன்றைக்கி நாம் இருக்கின்றதை நம்ம கவனிக்கிறோம், புரிஞ்சுங்களா? இதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். இது ஒரு காலப்பதி குறிக்கூடிய வசனம் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் சொல்லி காமிச்சாங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபை என்பது சாதாரணமாக டெவலப் ஆக முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகமான குணங்களை அவங்க காமிக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து எரிய வேண்டும், அவர்கள் அணையவே கூடாது. அவர்கள் உலகத்துக்கு ஒளியா நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கன்னு சொல்லி காமிச்சாரு. அப்படி பண்றதுக்கு அவங்களுடைய பலத்தினால கிடையாது. அதனால தான் சகரியா 4:6 தெளிவாக சொல்லி காமிச்சாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னாரா? அந்த ஆவிதான் நம்முடைய வல்லமையாக பரிசுத்த ஆவி, அதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கின்ற சொல்லி காமிச்சாரு. அப்படின்னா தொடர்ந்து எரியக்கூடியவர்களாக இருப்பாங்க சபை, புரிஞ்சுங்களா? அப்போ அவர்களுக்கு தலை தான் கிண்ணமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சாரு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஆயில் எண்ணெய்ன்னு சொன்னால் பரிசுத்தாவி, ரைட், புரிஞ்சிருச்சு. ஆனால் அது ஏன் ஒளிவ எண்ணெய்ன்னு சொல்லி காமிச்சாரு, புரிஞ்சுங்களா? அது ஏன் ஒளிவ எண்ணெய்ன்னு சொல்லி காமிச்சாருன்னா, ஒளிவ மரத்துலேருந்து சில விசேஷமான காரியங்களை வேதாமத்துக்குள்ளாக நம்ம காமிக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்தோம்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, உதாரணத்துக்கு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. பாத்தீங்களா? வெள்ளம் மற்றி போச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புறா வெளியே அனுப்புறாரு. அது எதை கொண்டு வரதா? ஒலிவ மரத்தினுடைய அந்த இலையை கொண்டு வர சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா சமாதானத்துக்கு அடையாளமா இருக்குது, புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய பரலோகத்தின் தேவன்கிட்ட இருந்து, ஏன் பரலோகத்தின் தேவன்கிட்ட இருந்து இந்த பரிசுத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. வாசிக்கலாமா? பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் அனுப்புகிறேன். எங்கிருந்து வருது? நான் கொடுக்குறேன், பரலோகத்திலிருந்து வருது, என் மூலமாக கொடுப்பேன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகத்தின் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த கிண்ணம் வந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய தலையாகிய அவர் அடையாளப்படுத்தணும்னு பார்த்துட்டோம். ஆனால் ஏன் ஒலிவ எண்ணெய் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய பரலோகத்தின் தேவன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்னா சமாதானம் கிடைக்கும். அதனால தான் ஒலிவ எண்ணெய் கவனிக்கிறோம். சமாதான அடையாளமாக ஆதியாகமம் 8:11 படித்தோம். அதே மாதிரி மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க, லேவியராகமத்தில் 24ஆம் அதிகாரம் 1 படிங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிடிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. பாத்தீங்களா? அப்போ இடித்து பிழிந்த தெளிவான, ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பியூரிட்டின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த அபிஷேகத்தை பரிசுத்தாவி கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் பரிசுத்தமாக இருப்பாங்க, பியூரிட்டி தெளிவு இருக்கும் சொல்லி காமிச்சாரா? அதே நேரத்தில் அவங்ககிட்ட சமாதானம் இருக்கும். உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்க முடியாது. காரணம் என்னன்னா, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது பாருங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. பாத்தீங்களா? புது ஒலிவ எண்ணெயுடைய ருசி மாறி இருந்தது. இந்த வசனம் நம்ம ஏன் எடுக்கிறோம் தெரியுமா? ஒலிவ எண்ணெய்க்கான அடையாளத்தை எடுக்கிறோம். அப்போ ஆயில்ன்றது பரிசுத்தாவி தான். ஏன் ஒலிவ எண்ணெய்னு சொன்னான்றதுக்காக எடுத்துட்டு இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ புது ஒலிவ எண்ணெயுடைய ருசி மாதிரி, ஸ்வீட்னஸ், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமா, ஹாப்பினஸ் கொடுக்குமா. எது? தேவன் வரக்கூடிய பரிசுத்தாவி. எந்த சூழ்நிலையுமே அவர்கள் சோர்வாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி காமிச்சிருக்காரு பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாருன்னு சொன்னோம்னா அவங்க கிட்ட சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இனிமையான புத்துணர்ச்சி இருக்கும். புரிஞ்சுங்களா? தெய்வீகமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களுடைய வகையில் அவருடைய இருதயம் என்னைக்குமே மகிழ்ச்சியாக இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சாரு. அதே நேரத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, ஜேம்ஸ்ல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? சோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அதை தான் கொடுத்திருக்காரா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக. அதனால இந்த கண்டெய்னராக கிண்ணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அப்ப அவர்கிட்ட தான் பரிசுத்தாவி கொடுத்து வச்சிருக்காரு. அவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்ப்பாராம். எப்படி? வசனத்தின் மூலமாக, அதாவது இந்த 7 சபையின் தூதல் மூலமாக அவங்ககிட்ட வசனத்தை கொடுத்து அதை சபை மக்கள் கொண்டு சேர்க்கிறன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. இனி அவங்க தனியாக வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே எழுதி கொடுத்தாரு எல்லாமே. வெளிப்படுத்தும் விஷயத்தில் படித்தோம்னா ஒவ்வொரு சபையின் காலப்பகுதியில் என்ன நடந்திருக்கின்றதை துல்லியமாக சொல்லியிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். வெளிப்படுத்தின விஷயத்தை படித்தோம் அப்படின்னா சபையின் ஒட்டுமொத்த காலப்பகுதியும் தெளிவாக லிஸ்ட் போட்டு காமிச்சிருவார். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட தெய்வீகமான அசைக்க முடியாத தெளிவுள்ள சத்தியங்களை தான் கொடுத்துருக்காரு. தெளிவுள்ள சத்தியங்களை கொடுத்துருக்காரு தவிர தெளிவில்லா சத்தியங்களை மட்டும் கொடுக்கல. அதனால தான் விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போது இந்த ஒரு எண்ணெய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேரணும்னா எங்கேருந்து வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஒலிவ மரங்கள். ஒலிவ மரத்திலிருந்து 2 டியூப், கோல்டன் டியூப் வழியாக தான் இங்கே ஸ்டோர் ஆகுன்னு சொல்லி காமிச்சார். இது ஆச்சரியமான விஷயங்கள். நல்லா கவனிங்க. 2 ஒலிவ மரத்தின் மூலமாக தான் இந்த பரிசுத்த ஆவி இந்த கண்டெய்னரில் விழணும். விழுறதுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா 2 டியூப். இந்த பிக்சர் பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த 2 கோல்டன் டியூப்ஸ் எதை அடையாளப்படுத்துது? ஒலிவ மரம். அதனால தான் இந்த ஒலிவ மரம் தான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு. அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி சொல்லி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அப்போ இந்த 2 ஒலிவ மரம் எதை அடையாளப்படுத்துது, 2 டியூப் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிச்சோம்னா பாடத்தை முடிச்சிடலாம். யாருக்காவது உடனே முடிக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உடனே முடிச்சிடறேன். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல காரியத்தையுமே, எல்லா காரியத்தையுமே நம்முடைய பரலோகத்தின் கொடுத்தார் இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுயமாக பேசினாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசவே இல்லை, எங்கேயுமே பேசல. எல்லாமே பரலோகத்தின் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை தான் நான் பேசுகிறேன்றதை சொல்லி காமிச்சார். சரிங்களா? வாசிக்கலாமா? பாருங்க, யோவான்ல 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். யோவான்
12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சுயமா பேசல, என்ன அனுப்பின பிதா என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் சொன்னேன்றதாங்க சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அடுத்தது 7ஆம் அதிகாரம், யோவான்ல 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் வாசிச்சோம் சரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல காரியத்தையுமே அவருடைய பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் கொடுக்குறான்றதை சொல்லி காமிச்சார். அப்போ இந்த ரெண்டு ஒலிவ மரங்களும் எதை அடையாளப்படுது சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் கூடிய அவருடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் சகல காரியங்களையுமே நம்முடைய அடையசுக்கிறதுக்கு கொடுக்கலான்றதையும் இவங்க சொல்லி காமிச்சார். அதனால தான் இதற்கு சாட்சியாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அருமையாக சொல்லி காமிச்சார். வாசிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நிதானமா. என்னுடைய 2 சாட்சிகளும் 1260 வருஷம் என்ன பண்ணுவாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். புரிஞ்சுங்களா? 1260 வருஷம் என்னோட 2 சாட்சிகள். எது அது? ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அதே மாதிரி தான் 2 ஒலிவ மரங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அப்படின்னா ஆண்டவருடைய பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீகமான சத்தியங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல காரியமும் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருந்தார். அதனால டைம் ஆனதுனால இந்த 2 பைப் என்னன்றதை இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு வேளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய அந்த காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க, கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த வகையில் கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய 2 சாட்சிகள் யாருன்னா, அபிஷேகம் பெற்ற, அது என்ன அபிஷேகம் பெற்ற அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரிகள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர்கள் அந்த வேலைக்கு தங்களை முழுசாக அர்ப்பணிப்பாங்க. அதனால தான் அபிஷேகம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, லேவி ராகமத்தில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவி ராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பாத்தீங்களா? அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோன் அபிஷேகம் பண்றாங்க. என்ன அர்த்தம்? ஆரோன் இது முதற்கொண்டு தன்னை முழுசா அர்ப்பணிப்பார் ஆண்டோடைய வேலைக்காக. அதுதான் அபிஷேகத்தினுடைய முக்கியமான அடையாளங்கள். அந்த மாதிரி இந்த 2 ஒலிவ மரங்கள் ஆகிய சத்தியங்கள், ஆண்டோடைய வார்த்தைகள் முழுசா தன்னை அர்ப்பணிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே அது சோர்ந்து போகாது, அது பாட்டுக்கு வேலை செய்துட்டே இருக்கும். படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வைக்கும். பாத்தீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டோட வார்த்தை சில நேரத்தில் நம்மளுக்கு வர மாட்டேது, சில நேரத்தில் அதோட வேலைகளை செய்ய மாட்டேது, உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, வார்த்தைக்கு என்ன பிரயோஜனம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அது கட்டாயமா செய்யுமா? ஏன்னா அவங்க 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அடையாளமான பாஷைகள், தீர்க்க தரிசன பாஷைகள். அந்த வகையில் 2 ஒலிவ மரங்கள் பரலோகத்தின் தேவனுடைய சத்தியங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவருக்கு சகல அந்த ஆசீர்வாதமாகிய அவருடைய வல்லமையை பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அந்த பரிசுத்தாவியை அந்த புரிந்து கொள்தலில் சத்தியங்களை 7 டியூப், நல்லா கவனிங்க, பார்த்து முடிக்க போகிறோம். அந்த 7 குழாய்கள் செல்லும் பொழுது 7 சபையின் தூதர்கள் அவர் மூலமாக கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அது குத்து விளக்கு சென்றடையுது. அந்த குத்து விளக்கு என்ன பண்ணோம்? அந்த குத்து விளக்கு யாரு?
இந்த காலப்பகுதியில் வாழக்கூடிய ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகள், எந்த காலப்பகுதியில் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இந்த உலகத்தின் முடிவு பிறந்தும் வாழக்கூடிய ஆண்டவர் நேசிக்கக்கூடிய உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா, அவர்களுக்கு போய் சேரும் பொழுது என்ன அடையாளம், அவர்கள் ஆண்டவருடைய தெய்வீகமான குணநலத்தை காமிப்பார்கள். அப்படி காமிச்சு என்னைக்குமே எரிவார்கள், சாகுவது மட்டும்தான் அணைவார் அவர்கள். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்போ இந்த உண்மையை தெரிந்து கொண்டோம். உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது இனி யாரெல்லாம் தெரிஞ்சு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து சொல்றாரு. படிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிந்து கொண்டு உண்மையாக அவர் கூட பிதாகிய தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணும் பொழுது நமக்கும் அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. அப்படி அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவரை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு. அந்த அபிஷேக வாழ்க்கையை பெற்றவர்கள் தொடர்ந்து அவருக்காக மரிக்கணும். அப்படி மரித்து உயிர்த்தல ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.